ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஹீரோக்கு தன்னோட பையனை பற்றி எல்லா உண்மையும் ஹீரோயின் மூலமாக தெரிய வந்திருக்கும். கூட பையன் இறந்ததுக்கு யூரா தான் காரணங்கிறத ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றி இங்கே ஹீரோகிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோ அடுத்ததாக ஹீரோயினோட அம்மாட்ட தான் போய் மன்னிப்பு கேட்காங்க. ஹீரோயின் கூட நான் அவ்வளோ கஷ்டப்பட்ட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினோட அம்மா ஹீரோவை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் இருந்தாலுமே அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் ஹீரோ அடுத்ததான் எப்பவும் ஜெயிலில் கூட இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்ட தான் போய் ஹீரோயினை பற்றி விசாரிக்காங்க. பையன் எப்படி பிறந்தான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்குமே ஹீரோவை பிடிக்கலை தான். பட் இருந்தாலுமே ஹீரோட்ட உண்மையை சொல்கிறான். அதுக்கெல்லாம் காரணம் யூரா தான். யூரா யாருக்கும் தெரியாமல் ஆர்ஃபனேஜ்லேருந்து பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சா அங்கே தான் அவன் ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டதுமே ஹீரோக்கு ஃபஸ்ட்டு யூரா செஞ்சதுலேயும் கோவம் இருக்குது. இப்போ பையன் விஷயத்துலேயும் யூரா தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான்னு தெரிஞ்சதுன்னே ரொம்ப ஒரு கோவத்தில் யூராவை தான் போய் பார்த்து சண்டை போடுறாங்க. என்னோட பையனை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. யூராவுக்கும் இது பெரிய ஷாக்காக இருக்குது. அந்த இடத்துக்கு யூராவோட பாட்டியும் வராங்க. ஆனால் யூரா என்னன்னா, நான் இது எல்லாமே பையனோட நல்லதுக்காக தான் செஞ்சேன். அவன் வெளிநாட்டில் படித்தா நல்லா இருப்பான்னு நினச்சி தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லும்போது ஹீரோ இதெல்லாம் கேட்கையா போகிறாங்க. ரொம்ப ஒரு கோவத்தோட இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. யூராக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூட இருக்கிற பாட்டியும் நீ ஏன் ஹீரோட்ட உண்மையை சொல்லிடக்கூடாது, குழந்தை உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்னன்னா, ஒரு வேளைக்கு ஹீரோட்ட குழந்தை உயிரோட இருக்கிறத பற்றி சொல்லிட்டோன்னா மறுபடியும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயின் யூராக்கு எதிராக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஷோ மூலியமாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதை யூராவோட அப்பா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் வேறு வழி ஏதாட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்ணுற ஒவ்வொன்றையும் யூராவோட அப்பா ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ஹீரோயின் கோவத்தோட யூராவோட அப்பாவை தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன் தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு யூராவோட அப்பா என்னன்னா, உன்னால் என் பொண்ணு வாழ்க்கையை போயிடுச்சு. இப்போ ஹீரோ என்னன்னா என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கா. அதனால நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சவால் விடுறதுக்கு பதிலுக்கு ஹீரோயினும் அவங்க பேசுகிறது எதுவுமே கண்டுக்கிடாமல் கண்டிப்பாக யூரா இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காலோ அதை எல்லாத்தையுமே நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இந்த ஷோவை மக்களுக்கு கொண்டு போயிட்டு இந்த ஷோவை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான பெட்டிஷனுக்கு நீங்கள் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இப்போ ஹீரோ கிம்மை மீட் பண்ணி இப்படி குழந்தை பிறந்து இறந்ததை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கிம்க்கு ஒரு டவுட் வருது. என்னை எவிடன்ஸ்க்காக ஆஃபீஸர் பார்க்க பிடிச்சி வச்சு அடிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு முறை சொல்லியிருப்பார், என்ன இருந்தாலும் என்கிட்ட ஒரு முக்கியமான சின்னதாக ஒரு பீஸ் இருக்குது, அதை வச்சு உங்களால் என்ன எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. ஸோ அது ஞாபகம் வருது. ஒரு வேளைக்கு அது அந்த குழந்தையாக தான் இருக்குமோன்னு சொல்லி கிம்க்கு தெரிய வருது. ஸோ அதனால் ஆஃபீஸர் பார்க்க பிடிச்சி வச்சு இதை விசாரிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் யூரா என்னன்னா, இன்னும் விட்டுட்டோன்னா ஹீரோக்கு எங்கே குழந்தை உயிரோடு இருக்கிறத பற்றி தெரிய வந்துருமோன்னு சொல்லிட்டு உடனே இங்கேருந்து ஃபாரினுக்கு அனுப்பணும்னு சொல்லி மறுபடியும் டிசைட் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ யூராக்கு கால் பண்ணி தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. யூராவும் ஹீரோ தன்னை மன்னிக்க தான் போகிறாங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணால் ஆர்ஃபனேஜுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஹீரோ. ஏன்னா குழந்தைய பற்றி இங்கே வச்சு இவட்ட விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வச்சு ஹீரோட்ட கேட்கும்போது ஹீரோக்குள்ளே ரொம்ப பயம் இருக்குது. ஏன்னா இப்படி ஹீரோ கேட்காங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த டைம் அதே இடத்துக்கு ஸ்டாஃபும் வராங்க. ஸோ இப்படி யூரா தத்தெடுத்த குழந்தைய பற்றி விசாரிக்கும் போது அவங்களும் டீட்டெயில்ஸ் கொடுக்காங்க. அதில் இருக்கிற சின்ன வயசு ஃபோட்டோவை பார்க்கும்போது ஹீரோக்கு சடனாக ஞாபகம் வருது. ஒரு முறை ஒரு சின்ன பையனை யூரா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஸோ அது என்னோட பையனாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, பையன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பொறுமையாக ஆர்ஃபனேஜை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் யூராட்ட அந்த குழந்தைய பற்றி விசாரிக்காங்க. கரெக்டாக இப்படி இந்த குழந்தை தான் சொல்லிட்டு ஹீரோ விசாரிக்காங்கன்னு சொல்லி பயத்தோட நான் அந்த குழந்தைய ஃபாரினுக்கு மறுபடியும் படிக்கிறதுக்காக அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறா. ஹீரோவும் இந்த கோவத்தோட அவளை தனியாக அதே இடத்துல விட்டுட்டு கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவும் கிம்மும் இப்போ போலீஸ் பார்க்குக்கு கால் பண்ணி இப்படி குழந்தை உயிரோட தான் இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது, உனக்கு தெரிஞ்ச உண்மையை இப்போ என்கிட்ட சொல்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்படி நீ சொல்லலைன்னா உன்னோட லஞ்சம் வாங்கின வீடியோ இனி என் கையில் தான் இருக்குது, அதை நான் வெளியே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மிரட்டும்போது அவனும் ரொம்ப பயத்தோட நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கட் பண்ணுறான். ஆனால் அடுத்த செகண்டே யூராக்கு கால் பண்ணி இப்போ ஹீரோக்கு குழந்தை உயிரோடு இருக்கிறத பற்றி டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ ஒழுங்காக குழந்தைய ஃபாரினுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவளும் இன்னைக்கு தான் குழந்தைய ஃபாரினுக்கு அனுப்புகிறதா இருக்கா போல். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் இருந்தே ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்பி போகிறான். ஆனால் பின்னாடியே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்க பிளானே இதான் போல். ஆனால் இதை கரெக்டாக யூரா கவனிச்சுதா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் பார்க்குக்கு கால் பண்ணிவிட்டு இப்படி ஏர்போர்ட்டில் ஃபாரின் அனுப்புறதுக்காக ஹீரோயினோட பையனுக்கா அவன் அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணிவிட்டு இவன் ஏர்போர்ட்டுக்கு இருக்கிற வழியை மாற்றி வேறு டைரெக்ஷனில் போகிறான். ஆனால் ஹீரோ கவனிச்சிருந்தாங்க ஒரு வழிக்கு இவன் ஏர்போர்ட்டுக்கு போகிறது தான் வேணும்னு டைரெக்ஷனை மாற்றி போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக அவளை ஃபாலோ பண்ணாமல் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பேசஞ்சர் லிஸ்ட்டில் பையனோட பேர் இருக்கான்னு ஹீரோ செக் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்குது. ஸோ அங்கே எங்கேயாட்டு நிற்கானான்னு சொல்லி தேடி பார்க்காங்க. இல்லைன்னு உடனே அங்கே இருக்கிற கேமராவில் போய் செக்
செக் பண்ணி பார்க்காங்க. போலீஸ் பார்க்கு பையனை கூட்டிகிட்டு போகிறது நல்லாவே அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ ஹீரோக்கு இன்னமும் கோவம் தான் வருது எல்லாம் யூரா செய்கிறதுனால. ஆனால் இந்த விஷயத்து மூலமாக ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது தன்னோட சொந்த பையன்தான் சொல்லிட்டு. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் இங்கே காங் என்னன்னா வேலையை விட்டு இன்னும் போகாமல் மேடம் மோல்காட்டை வந்து இப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் நான் இதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது மேடம் மோல்காக்கும் காங்கை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூடி சீக்கிரத்தில் நீங்கள் வந்து போயிடணும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எதிர்ச்சியாக மேடம் மோல்காவோட ரூமுக்கு மேடம் மோல்கா இல்லாத டைம் காங்கோட அம்மா வராங்க. ஸோ அங்கே இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம் மோல்கா தான் ஹீரோவோட அம்மாங்கிறதும் தன்னோட பையன் இப்போ வேலையை ரிசைக்னேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததான் காங்கை மீட் பண்ணி நீ இப்படி வேலையை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் காங் நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் இதுதான் ஒரே வழி, நீங்கள் இங்கேருந்து கூடிய சீக்கிரத்தில் ஃபாரின் போங்க, அங்கே எனக்கான ஒரு சின்ன வீடுக்கு நம்ம இனிமே அங்கே தான் இருக்க போகிறோம்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறான். ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினா ஸ்டேட்டா ஹீரோயினை மீட் பண்ணி இப்படி உனக்கும் எனக்கும் பிறந்த பையன் சாகலை, உயிரோட தான் இருக்கான், ஆனால் யூராட்ட மாட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோயினால் நம்பவும் இல்லை. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் யூரா கையில் இருக்குன்னு நினச்சி வருத்தமாகவும் இருக்குது. ஸோ ஸ்டேட்டா யூராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு யூராவோட வீட்டுக்கு தான் வராங்க. ஆனால் அங்கே யூராவில் பாட்டியும் அவங்க அப்பாவும் தான் இருக்காங்க. ஹீரோயினும் எல்லா பக்கமும் தேடி பார்க்காங்க. லாஸ்ட்டாக அவங்க பாட்டிட்டு தான் தயவு செஞ்சு சொல்லுங்கள் என்னோட பையன் எங்கே இருக்கான், யூரா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்காங்க. ஆனால் பாட்டிக்கே யூரா எங்கே இருக்காங்கிறது தெரியல. ஆனால் ஹீரோவும் கிம்மும் சேர்ந்துட்டு போலீஸ் பார்க்கை மீட் பண்ணி தான் குழந்தைய பற்றி விசாரிக்காங்க. அவனும் ஹீரோ இருக்கிற கோவத்தை பார்த்துட்டு பயந்துக்கிட்டே உண்மையை சொல்லிடுதான். நான் குழந்தைய ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போனது உண்மை தான், ஆனால் வர வழியில் யூரா குழந்தையன்ட்டு வாங்கிட்டு போயிட்டா, யூரா எங்கே இருக்குங்கிறது எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கோவத்தில் அவனை அடிச்சு போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோயின் யூரா மேலே இருக்கிற கோவத்தினால அவளை பற்றி வச்சுருக்க எவிடன்ஸை பற்றி சின்னதாக ஒரு ஆர்டிக்கல் எழுதி நெட்டில் விட்டுருந்தாங்க. ஸோ இதனால் யூராக்கு எதிர்ப்பு அதிகமாகுது. இன்னொரு பக்கம் யூராவோட அப்பா ஒரு பெரிய அதிகாரியாக எலெக்ஷனில் வின் பண்ணி இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி யூராவோட பாட்டி லஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் தெரிய வந்து நீயே வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸர் சொல்ல அவங்களும் ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எவிடன்ஸ்லாம் வச்சு அவங்களோட ஷோவை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட யூராவும் தனக்கு ஏதாட்டும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வாலண்டியராக ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு உன்னோட பையன் உயிரோட உனக்கு வேணும்னா உன்ட்டு இருக்கிற எவிடன்ஸ்லாம் என்கிட்ட கொண்டு வான்னு சொல்கிறாங்க தனியாக ஒரு இடத்துக்கு. ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் எவிடன்ஸ்லாம் கொண்டு போகிறா. ஆனால் இங்கே யூரா தனியாக தான் வந்திருக்கா, குழந்தையோட வரல. ஹீரோயினுக்கும் டவுட்டாக தான் இருக்குது, குழந்தைய பற்றி விசாரிச்சுட்டு இருக்கா. ஆனால் இங்கே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோவும் வந்திருக்காங்க. யூராக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ எவிடன்ஸை வாங்கி வச்சுட்டு ஃபேக்காக ஒரு அட்ரஸை கொடுக்கா, இந்த இடத்துல தான் உன்னோட பையன் இருக்கான், இப்போ கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கும் இது ஃபேக்காக இருக்குமோன்னு பயம் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ அங்கே வந்துட்டு 3 பேரும் ஒன்றாவே போகலான்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரே காரில் போகிறாங்க. இங்கே யூராவும் ரொம்ப பயத்தில் கையில் ஃபோன் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபோனில் ஹீரோயினோட பையனை பக்கத்துலேருந்து வளர்த்துக்கிறது ஒரு அம்மா தான். ஸோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறா இப்படி பையனை ரெஸ்டாரண்ட் பக்கமாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே ஹீரோவோட காரில் டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யூரா அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் இருந்த ஒரு டாக்ஸியில் தப்பிச்சு ஓடி போகிறா. ஹீரோ டாக்ஸியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அவள் தந்த அட்ரஸ்க்கு பையனை பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் போகிறதுக்குள்ளே அங்கே அந்த பையன் இல்லை, அந்த வளர்த்துட்டு இருந்த அந்த அம்மா தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் போய் ஹீரோயின் சண்டை போட்டுட்டு என் பையனை என்கிட்ட தாங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மாவுக்கும் இப்போ தான் தெரிய வருது பையனோட ஒரிஜினல் அம்மா ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரணைக்காக அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்ததையும் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஹீரோயினோட பையனை அங்கேருந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறா. போகும்போது அவள் கையில் அந்த ஃபோனை தூர போட்டுட்டு போயிருதா. இங்கே ஹீரோவும் யூராவோட ஃபோனை ட்ராக் பண்ண சொல்லிட்டு கிம்கிட்ட சொன்னால் ட்ராக் பண்ண இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக இவங்க எல்லாத்துக்கும் தெரியுது இப்படி பையனை தனியாக கூட்டிகிட்டு போய் எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ ஹீரோயின் இதோட விடாமல் ஸ்ட்ரெயிட்டாக யூராவோட அப்பா வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா யூரோட அப்பா யூரா கூட சேர்ந்து நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த எவிடன்ஸ்லாம் காட்டி இப்போ அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. இதை பார்த்துட்டு இருக்கிற யூராக்கு பெரிய பயமாக இருக்குது. ஏன்னா அவள் ரொம்ப தள்ளி ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கா. ஸோ டிவியில் பார்த்ததுனால பாட்டிக்கு தான் ஆகியிருக்குமோன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கால் பண்ணுறா. ஆனால் இந்த டைம் வீட்டில் அங்கே இருக்கிறது பாட்டியும் பாட்டி கூட சேர்ந்த போலீஸு ஹீரோயின் தான். ஸோ யூராட்டிருந்து கால் வருதையும் அவங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிக்கும் யூரா மேலே தான் தப்பு இருக்குதுங்கிறது தெரிஞ்சதுனால ஃபோன் காலில் நீ செஞ்சதெல்லாம் தப்பு, வந்து இங்கே எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு அதுக்கான தண்டனை அனுபவி, அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையும் யூரா ரியலைஸ் பண்ணிவிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறா. ஸோ அவங்களால அவ்வளோவா யூரா இருக்கிற இடத்த ட்ராக்
பண்ண முடியல. ஆனால் இன்னொரு பக்கம் காங் என்னென்னா திடீர்னு அவங்க அம்மாவோட சேர்ந்து ஃபாரினுக்கு போகிறேன், இனி இங்கே இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கிம்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த டைம் கரெக்டாக கிம்க்கு ஃபோன் காலில் இப்போ யூராட பேசினதும் குழந்தைய கண்டுபிடிக்கலைங்கிறது செய்தி தெரிய வருது. இதை பக்கத்தில் இருந்து காங்கும் கவனிச்சு தான். ஸோ காங் இப்போ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணத்தினால அவனோட ஃப்ளைட் இன்னைக்கு தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற எண்ணத்தோட யூராவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வில்லேஜ் பக்கமாக தான் போகிறான். ஸோ ஒரு கடைக்கார அம்மாட்ட போய் தான் இப்படி ஒரு பையனோட ஒரு பொண்ணு வந்திருக்காங்கங்கிற சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கான். ஆனால் அதே இடத்துக்கு எதர்ச்சியாக யூராவும் ஹீரோயினோட பையனை கூட்டிகிட்டு வரான். இங்கே இப்படி காங் விசாரிச்சுட்டு இருக்கிறத அவ கவனிச்சிருந்தா. ஸோ காங் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் தப்பிச்சு போகிறா. ஸோ அப்படி கொஞ்ச நேரத்தில் காங் எல்லா பக்கமும் விசாரித்து யூரா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே வீட்டில் யூரா இல்லாத டைம் ஹீரோயினோட பையன் தனியாக விளாண்டுருக்கிறப்போ எதிர்ச்சியாக வீடு தீ பிடிச்சி எரியுது. ஸோ இந்த டைம் சுற்றி இருக்கிற எல்லாருமே வீட்டில் இருக்கிற தீயை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் காங்க அந்த இடத்துக்கு வரான். உள்ளே ஒரு சின்ன குழந்தை அழுதுட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டுட்டு குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் மேலே தண்ணியை ஊற்றிட்டு உள்ளே போகிறாங்க தீக்குள்ளே. ஸோ அவங்க பையனையும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. பட் நல்லா சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க மேலே போட்டிருக்கிற கோட்டை பையன் மேலே போட்டுட்டு பாதுகாப்பாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துருந்தாங்க. தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ள சின்ன பையனோட குரல் கேட்கறதுனால ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா தன்னோட பையன் தான் சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க மேலே தண்ணி ஊற்றிட்டு பையனை காப்பதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கே தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதுல ஒரு பெரிய பலகை காங் மேலே விழுந்து காங் மூவ் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ பையனை ஃபஸ்ட்டு இங்கே ஹீரோ வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காங்கையும் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கே தெரியுது பையனை காப்பாற்றினது காங் தான் சொல்லிட்டு. ஸோ அங்கே காங் மயக்கத்தை போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் சீரியஸான சுச்சுவேஷனில் அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கி ஃபாரினுக்கு போகணும் காங் வாரேன்னு சொன்னால் வரலேன்னு சொல்லிட்டு காங்கோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கால் பண்ணி இப்படி காங்குக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொன்னோடனே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. தன்னோட பையன் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோயின் தன்னோட பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா தூங்க வச்சுட்ருக்காங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்டுகிட்டையும் இப்படி காங் தான் தனக்கு ஹெல்ப் பண்ணதான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இப்போ ஒரு பெரிய உண்மையை சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் காங் ஹீரோயினை பற்றி தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக லெட்டர் மூலமாக ஹீரோயின்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பான் ஜாக்னுங்கிற பேரில். ஹீரோயினுக்கும் அது காங் தான்ங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கப்புறமும் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஸோ அந்த எல்லா உண்மையும் இப்போ ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க அது எல்லாம் பண்ணது காங் தான் சொல்லிட்டு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அதே நைட் டைம் போல் சர்ஜரி பண்ணி ஹாஸ்பிட்டலில் மயக்கத்தில் இருக்கிற காங்கை தான் ஹீரோயின் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் மயக்கத்தில் இருக்கிற காங்கிட்ட தான் இது வரைக்கும் தனக்கு செஞ்சதுக்காக நன்றியும் சாரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே காங்கும் கண் முழிக்கிறான். பக்கத்தில் அதே இடத்துல ஹீரோவும் இருப்பாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவையும் பார்த்து என்னோட அம்மா உன்னோட அம்மாவுக்கு மன்னிக்க முடியாத தப்பு செஞ்சுட்டாங்க, எனக்காக என்னோட அம்மாவை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட பேசிட்டு அப்படியே அதே இடத்துல ஹீரோயினை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அதே இடத்துல இறந்தும் போயிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட தங்கச்சி இறந்ததுக்கு காரணம் யூரா தான் சொல்லிட்டு டிவி ஷோவில் எவிடன்ஸ்லாம் காட்டி ப்ரூஃப் பண்ணுதாங்க. இப்போ ஹீரோயின் மேலே இருந்த தப்பான பேர் போய் இப்போ அது யூரா மேலே தான் திரும்புது. ஆனால் யூரா எங்கே இருக்கான்னு பார்த்தோன்னா அன்றைக்கி வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ அவளுக்குள்ள நிறைய பயம் இருக்குது. ஏன்னா டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதுனால இவளை தான் போலீஸ் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிம்முக்கும் ஹீரோவுக்கும் யூரா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைம் அவள் பயப்படுறா. ஆனால் மாட்டிடக்கூடாதுன்னு தான் யோசிக்கா. ஸோ அதனால் பால்கனி வழியாக தப்பிச்சு ஓடுறா. மறுபடியும் ஹீரோ கையில் அவள் மாட்டல. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினோட குழந்தைய பார்த்தோம்னா இவ்வளோ நாள் வரைக்கும் யூரா பக்கத்தில் இருந்து தான் வளர்ந்துருப்பான். ஸோ இப்போ திடீர்னு ஹீரோயின் தான் அம்மா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறது அவனுக்கு ரொம்பவே டிப்ரெஸ்ஸாக இருக்குது. இது ஹீரோயினுக்கும் நல்லாவே புரியுது. ஸோ தன்னோட பையனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் வந்திருக்காங்க பீச் பக்கமாக. ஸோ இந்த விஷயம் கிம் ஹீரோவுக்கு கால் பண்ணி இப்படி அவங்களாம் போயிருக்காங்க நீயும் போகணுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஹீரோவுக்கும் இங்கே ஹீரோயின் கூடயும் தன்னோட பையன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதனால் வராங்க. ஸோ இந்த ட்ரிப் மூலமாக ஹீரோயினோட பையனும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவனும் நார்மல் ஆகிட்டான். இதெல்லாம் தூரத்தில் இருந்து கவனிச்சுட்டு இருக்க ஹீரோக்கும் அவங்க கூட இருக்குங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட போயிட்டு மன்னிப்பு தான் கேட்காங்க. உன்னை ஸ்டார்டிங்லேருந்து நான் நம்பவே இல்லை, உன் கூட நான் இருக்கவும் இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே இடத்துக்கு யூராவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ ஹீரோயினோட பையன் யாரும் இல்லாமல் தனியாக நிற்கிற டைம் பார்த்துட்டு அவனை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் எப்பவும் போல் இல்லாமல் இந்த டைம் ஹீரோயினோட கண்ணெல்லாம் மாட்டிடுதா. ஸோ அவளை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு
ஓடுறத பார்க்குற பையன் திடீர்னு பயந்துருவானுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு தன்னோட பையனை அனுப்பி வச்சுட்டு இங்கே நேருக்கு நேராக 2 பேரும் சண்டை போடுறாங்க. இல்லை யூரானா உன்னால தான் என்னோடய லைஃபே போயிட்டு என்னோடய அப்பா இப்போ என் கூட இல்லை, என்னோடய பாட்டிக்கு வேற உடம்பு சரி, ஆனால் நீ என்னென்னா ஹாப்பியாக வெக்கேஷன் வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் சொன்னேன் நானே என்னோடய ரிவெஞ்சுங்கிறது உன் முன்னாடி நான் ஹாப்பியாக வாழ்ந்து காட்டுறது தான் சொல்கிறா. பதிலுக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடும்போது யூரானா வா நம்ம 2 பேரும் இந்த உலகத்தில் இல்லாததான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பிடிச்சி கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் அடிக்கிற அலையில் ஹீரோயின் ஒரு பக்கமாக போயிருந்தா, இவளும் ஹீரோயினை காணலைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பயத்தில் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறான். ஆனால் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு யூராக்கு ஒரு ஹாலுசினேஷன் வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் யூராவை காணலை, எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது இப்போ யூரா என்னன்னா ஏதோ சூசைட் பண்ணுற மாதிரி கடல் சைட் போயிட்டுருக்கா. ஹீரோயினும் அவளை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் போலீஸ்டையும் அவளை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயும் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, என் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஹீரோயின் தான் எல்லா தப்பும் செஞ்சான்னு சொல்லிட்டு கதறிட்டு கிடக்கா. ஸோ அதுக்கப்புறம் கேஸும் விசாரணைக்கு வருது. இதில் யூராக்கு எதிராக ஸ்ட்ராங்காக எல்லா எவிடன்ஸும் இருக்கிறதுனால ஹீரா எதுவுமே சொல்லலை. ஃபைனலாக ஹீரோயின் மேலே இருந்த எல்லா தப்பான பேரும் போயிட்டு ஃபஸ்ட்டு ஹீரோயின் அந்த கோர்ட்டில் கண் முன்னாடி பார்க்குறது யாருன்னு பார்த்தோன்னா காங் தான். ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஹீரோயின் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ண ஒரே மனுஷன் காங் மட்டும்தான். பட் கதையிலேருந்து அந்த ஆளை எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூராவோட அப்பாவுக்கு 7 வருஷம் சிறை தண்டனையும் போலீஸ் பார்க்கு 8 வருஷம், நம்ம யூரா மேடமுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்து மேடமை ஃபைனலாக ஜெயிலுக்கும் அனுப்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் பிஸ்னஸில் ஒரு ஃபேமஸான உமனாக வராங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்ச நாளில் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் கிம்முக்கும் மேரேஜ் நடக்குது. ஸோ அதே மேரேஜில் ஹீரோ மறுபடியும் ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் நான் இருந்த டைமும் உன் கூட இருந்தது கிடையாது, அதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சிடு, ஆனால் நான் இதுக்கான பதிலை சீக்கிரமாக எதிர்பார்க்கல, நீ யோசித்து முடிவு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ எண்டிங்கில் ஹீரோயின் அவங்களோட ஹாப்பி லைஃப்பை கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதோட இந்த ட்ராமா இங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. ஃபுல் இந்த என்டையர் ட்ராமாவில் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல போனால் அது காங் மட்டும்தான். ஏன்னா இந்த கதையில் ஹீரோ செய்ய வேண்டியது எல்லாமே காங் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் என்னமோ கதையை முடிச்சு விட்டுட்டாங்க போல். ஸோ ஹீரோவோட கேரக்டர் நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காது, எனக்கும் அப்படி தான். ஸோ இந்த ட்ராமா அதோட முடிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த கதையில் உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு போங்க. எனக்கு காங் தான். ஸோ இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.